தென்னிந்திய திருச்சபை குமரிப்பேராயம் ரெங்கல் தோபே வேதமாணிக்கம் நினைவு சேகர திருச்சபை மயிலாடி வழங்குகின்றதான ஓய்வு நாள் ஆராதனை தந்தை மைந்தன் தூய் ஆவியருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் இணைந்து கடவுளை போற்றி பாடுவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேற்றுங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். வாருங்கள், தாழ்வணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். ஜெபம் செய்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்து அண்ட சராசரங்களையும் படைத்து அனைத்துலக மக்களையும் படைத்து ஓய்வு நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமாக கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கின்றதான பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆராதனை வேளையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆங்காங்கே இல்லங்களிலே அமர்ந்து கொண்டு காணொளி காட்சியின் வழியாக கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற அத்தனை இறை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கப்படுகின்றதான இறை வார்த்தைகள், ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற தருணங்கள், இறை வார்த்தைகளை சிந்திக்கின்ற நேரங்களை எல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தரை நாங்கள் எவ்விடத்திலும் இருந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்றோமோ அந்தந்த இடங்களிலே தெய்வீக ஆசீர்வாதங்களினால் ஆண்டவர் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆராதனை வேளையை ஆண்டவர் பொறுப்பெடுத்து கொள்ளும். நன்மைகளையும் கிருபைகளையும் தருகின்ற ஆண்டவர் தம்முடைய கிருபைகளினால் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை தம்முடைய அன்பு கரங்களில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். இவைகளை இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனையின் ஆயத்தத்திற்காகவும் தேவநாம மகிமைக்காகவும் நாம் யாவரும் இணைந்து 15வது ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் எண் 15. போற்றும் போற்றும்
புண்ணிய நாதரை போற்றும். வானோர் கூடி பாடவும் இன்பமாய் பாரிலேயும் நாம சங்கீர்த்தனம் செய்ய. 15வது ஞானப்பாடல். நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். புண்ணிய நாதரை போற்றும்.
நாம் நமது பாவங்களை நமது பரனிடம் அறிக்கையிடுவோம். சங்கீதக்காரன் தாவீது தன் பாவங்களை சங்கீதம் 51 வழியாக அறிக்கையிடுகின்றவனமாய் நாமும் அறிக்கையிடலாம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என்னின் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரி, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழு, என் பாவமற என்னை சுத்திகரி. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உமது நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் என்று உரைக்கின்றார். நாம் அவரோடு சேர்ந்து பாவங்களை அறிக்கையிடுவோம். அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரிடம் அறிக்கையிடுவோம். பாவ அறிக்கைக்கு ஆயத்தமாக கீர்த்தனை 369 அதன் பல்லவி முதல் சரணத்தை நாம் ஆண்டவரோடு பேசும் வண்ணமாய் பாடிடுவோம். ஐயா நான் வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தேன், தேவ ஆட்டு குட்டி வந்தேன். துயன்னி சோரே பாவியனுக்காய் சிந்தி தூட்டன் என்னை அழைத்தீ, தாயை செய்வோம் என்று இதை அல்லாது போக்கில்லை, தேவாட்டு குட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தேன், தேவா ஆட்டு குட்டி வந்தேன். நாம் நமது பாவங்களை நம் நாதன் இயேசு கிறிஸ்துவோடு அறிக்கையிட்ட காரணத்தினால் அவர் தம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை நம்மேல் ஊற்றி நமது பாவக்கரைகளை அகற்றி தம் இரத்தத்தை ஈசோப்பாய் மாற்றி பாவ விமோசனம் நல்குவாராக. ஆமீன். அன்பிற்கினியவர்களே, நமது கர்த்தன் இயேசுவை இப்போது நோக்கி பார்ப்போம். நமது பாவங்களை மன்னித்தார். கொரோனா கொடிய நோய் அந்த அரக்கனை அகற்றி தம் தூய இரத்தத்தினாலே தூய ஆவியின் அக்னியினாலே அகற்றி இன்று அதனுடைய வலிமையை குறைத்து கொண்டிருக்கிற கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பஞ்சகாலத்தில் நம்மை போஷித்த பரமனை ஸ்தோத்தரிப்போம். கடன் தொல்லைகள், பிற பொருளாதார நெருக்கடிகள் இவைகள் வந்த வேளைகளில் கடல் மீனின் வாய் நின்று காசு எடுத்து கடன் தீர்க்கச் செய்த, கஷ்டப்பாடுகளை மாற்றி பொருளாதார நிலைகளை மேம்படுத்திய கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரங்கள் செலுத்துவோம். காரிய தடைகள், கஷ்ட நோய் படுக்கைகள் வந்த வேளைகளில் அவைகளிலிருந்து நம்மை விடுவித்து நம் காரியங்களிலே கண்ணும் கருத்துமாய் நம்மை காத்த, ஜீவன் சுகம்பலன் நீடிய வாழ்வுகளை தந்த நன்மை செய்த நாதனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்தும் வாயிலாக அனைவரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே எனும் அந்த துதிப்பாடலை ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருக்கு நாம் ஆடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே. தோஷியனை ரட்சித்த பரிசுத்தர்க்கு ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. கோடா கொடி தூதர்கள் சாபை கூடி நடன மாடி பாடி ஊமை தூதி
பாவி நானும் உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. துதிப்பலிகளை ஏறெடுத்திருக்கின்ற நாம் சேர்ந்து கர்த்தன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை கூறி ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகில் செய்யப்படுகிறது போலவே பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு அருளும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். இப்பொழுதும் இந்த நாளுக்குரியதான திருமுறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பாடம் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 முடிய. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 முடிய. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயினுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசே நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. படிக்கும்படியாக தரப்பட்ட புதிய ஏற்பாட்டின் திருமறை பாடம் பரிசுத்த யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் வசனங்கள் 24 துவங்கி 29 வரை அடங்கிய இறைவார்த்தைகள். பரிசுத்த யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் வசனங்கள் 24 துவங்கி 29 வரை அடங்கிய இறைவார்த்தைகள். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் என்பவைகளே படிக்கும்படியாக தரப்பட்ட புதிய ஏற்பாட்டினுடைய திருமறை பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. Today's reading portion has taken from St. John chapter 20 verses from 24 to 29. St. John chapter 20 verses from 24 to 29.
One of the 12 disciples, Thomas, called the twin, was not with them when Jesus came. So the other disciples told him, "We have seen the Lord." Thomas said to them, "Unless I see the scars of the nails in his hands, and put my finger on those scars, and my hand in his side, I will not believe." A week later, the disciples were together again indoors, and Thomas was with them. The doors were locked, but Jesus came and stood among them and said, "Peace be with you." Then he said to Thomas, "Put your finger here and look at my hands. Then stretch out your hand and put it my side. Stop your doubting and believe." Thomas answered him, "My Lord and my God." Jesus said to him, "Do you believe because you see me? How happy are those who believe without seeing me." Here's end lesson. Glory to be Jesus Christ. Amen. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று திருவுளம் பற்றியிருக்கின்ற கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற வேளையிலே நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே 179வது பாடல், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. 2வது 4வது சரணங்களோடு நாம் கடவுளை மகிமைப்படுத்துவோம். இந்த பாடலோடு இணைந்து நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். மன்றாட்டு ஜெபத்திற்கு ஆயத்தமாக நாம் இணைந்து கடவுளை நோக்கி பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமாக கடவுள் எங்களுக்கு தந்திருக்கின்ற பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். கர்த்தாவே, பரிசுத்தமான ஓய்வு நாள் நாங்கள் பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ளவும், கர்த்தரை மகிமைப்படுத்தவும், ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற நன்மைகளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லவும், கர்த்தாவே உம்மை துதித்து கடவுளை ஸ்தோத்தரிக்கவும் எங்களுக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கின்றீர். கர்த்தாவே,
இப்பொழுதும் எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, எங்களுடைய வாழ்வின் தேவைகளுக்காக, சமூகம் சார்ந்த தேவைகளுக்காக, திருச்சபை சார்ந்த தேவைகளுக்காக தம்மை நோக்கி மன்றாடுகின்ற இந்த மன்றாட்டு ஜெப வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். எங்களுக்காக மனதுருக்கமுடைய ஆண்டவர், எங்கள் மீது மனதுருகுகின்ற ஆண்டவர், மன இரக்கம் உடைய கடவுள் எங்கள் மீது மனதுருகுகின்றபடியினால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தாவே, அகில உலகம் முழுவதும் கர்த்தாவே வாழுகின்ற ஒவ்வொரு இறை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் கண்ணோக்குவீராக. தேசத்திலே காணப்படுகின்ற கடினமான சூழ்நிலைகளினாலே, குடும்பங்களிலே கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, துன்பத்தோடு, வியாதியினுடைய அகோர பிடியிலே சிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அத்தனை மக்களுக்கும் ஆண்டவர் போதுமானவராயிருந்து, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே கலங்காதே என்று திருவுளம் பற்றுகின்ற கடவுளுடைய கரம் அத்தனை மக்களுக்கும் அனுகூலமாயிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அகில உலக திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே ஒருவேளை திருச்சபைகள் இயங்குவதற்கு, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவதற்கு இயலவில்லை என்று சொன்னாலும், ஒவ்வொரு இறை மக்களும் தங்களுடைய இல்லங்களிலே அமர்ந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற வேளையிலும் உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு மக்களையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா இறை மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, இப்பொழுதும் கூட தம்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். தேவையோடு எதிர்பார்ப்போடு இருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் எடுத்து அதை ஆசீர்வதித்து 5000 பேருக்கும் அதிகமான மக்கள் உணவு அருந்துவதற்கும், அந்த அப்பத்தினாலும் மீன் துணிக்கைகளினாலும் அருமையான தெய்வ ஜனங்கள் போஷிக்கப்பட வேண்டும் என்று விரும்பின கடவுள், கர்த்தாவே, இந்த நாட்களிலும் தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அத்தனை மக்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. தேவைக்கும் அதிகமாக தேவைகள் சந்திக்கப்பட்டு மீதம் எடுக்கின்ற நிலையிலே குடும்பங்களிலே கர்த்தர் ஆசீர்வாதங்களை தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கரம் ஆசீர்வதிக்கின்ற கரம். உம்முடைய கரத்திலே நன்மைகள் உண்டு, உம்முடைய கரத்திலே ஆசீர்வாதங்கள் உண்டு. நீர்தாமே ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக. குடும்பங்களிலே இருக்கின்ற வறுமைகள், இல்லாமைகள், இயலாமைகள் மாற்றப்படவும், ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களினால் நிரப்பப்படவும் எங்கள் ஆண்டவர் நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட எங்கள் திருச்சபையினுடைய இறை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சின்னம் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் அத்தனை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாட்களிலே கடுமையான சூழ்நிலைகள் காணப்படுகின்ற பொழுது குடும்பங்களிலே வசிக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இல்லங்களிலே காணப்படுகின்ற பொழுது இல்லங்களை எல்லாம் கடவுள் தம்முடைய கிருபைக்குள்ளே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே அனுதினமும் இறை மன்றாட்டுகளை ஏறெடுக்கின்ற பொழுது, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது இல்லங்களிலே ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இறை வார்த்தைகளை படித்து சிந்தித்து இறை வார்த்தைகளுக்கு நேராக தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுவதற்கு அத்தனை மக்களுக்கும் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சின்னம் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும். வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். வாலிபர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். கடினமாக உழைக்கின்ற பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் தேவைகளுக்காக பல நிலைகளிலே வேலை செய்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சரியான வேலை செய்ய முடியாத ஒரு காலகட்டம், ஆனாலும் குடும்பங்களிலே வருவாய்கள் இல்லாத காரணங்களினாலே குடும்பங்களிலே வறுமைகள் காணப்படாதபடி கடவுள் ஒவ்வொரு குடும்பங்களையும் போஷிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அத்தனை மக்களுக்கும் ஆண்டவர் போதுமானவராக இருந்து செயல்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவனமாகவே திருமண வயதை அடைந்து திருமணத்திற்காக ஆயத்தத்தோடு இருக்கின்ற மக்கள் உண்டு. கர்த்தர் எங்களுக்கான வேலையை எப்பொழுது தருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது
ஏற்ற வேளையிலே அருமையான தம்முடையவர்கள் குடும்பங்களாக இணைக்கப்படவும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழவும் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கடன் பாரங்களினாலே சிக்குண்டு தவிக்கின்ற மக்கள் உண்டு. நோயினாலும் மற்றுமாக பலவிதமான கஷ்டங்கள் படுகின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்கின்ற ஆண்டவர் ஒவ்வொரு மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கரம் தம்முடையவர்களுக்கு அனுகூலமாயிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் அத்தனை மக்களையும் ஆசீர்வதியும். பல நிலைகளிலே பணிபுரிகின்ற மக்கள் உண்டு. அரசு துறை சார்ந்து பணிபுரிகின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கல்வித்துறை சார்ந்து பணிபுரிகின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சொந்தமாக தொழில் செய்கின்ற மக்கள் உண்டு. எல்லா மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களுக்கும் வேண்டிய நல்ல வேலை வாய்ப்புகள், நல்ல வருவாய்கள் கிடைக்க, குடும்பங்கள் தழைக்க செழிக்க ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே வேலை வாய்ப்பின்றி தவிக்கின்ற மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தினக்கூலி அடிப்படையிலே கஷ்டப்பட்டு உழைக்கின்ற மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் ஏற்ற வேளையிலே கிடைக்கவும், தேசத்திலே காணப்படுகின்ற கடினங்கள் மாற்றப்பட்டு குடும்பங்களிலே அமைதி, சமாதானம், மனமகிழ்ச்சி நிலவவும், குடும்பங்களிலே தெய்வீக ஆசீர்வாதங்கள் கடந்து வரவும் ஆண்டவர் நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தம்மை நோக்கி கூப்பிடுகின்ற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பகுதியிலே வாசம் பண்ணுகின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மயிலாடி தேசத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் மாற்றப்பட்டு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கல்வியின் நிமித்தமாகவும் இனமும் வேலை வாய்ப்புகளின் நிமித்தமாகவும் தங்களுடைய இல்லங்களை விட்டு தூரமான இடங்களிலே இருக்கின்ற மக்கள் உண்டு. தொலைவான பகுதிகளிலே, தொலைவான நாடுகளிலே வசிக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஆண்டவராயிருக்கின்ற கர்த்தர் தூரமான இடங்களிலே இருக்கின்ற தம்முடையவர்களை ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்கு நல்ல செய்திகளை தருவீராக. தம்முடையவர்கள் இருக்கின்ற இடங்களிலே ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தம்முடையவர்களோடும் கர்த்தருடைய கரம் அனுகூலமாயிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் கூட எங்களுடைய பேராயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பேராயருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அன்பார்ந்த பேராயர் வழியாக எடுத்துக்கொள்ளப்படுகின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் எங்களுடைய பேராயத்திற்கு மிகவும் ஆசீர்வாதமாயிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பேராய ஸ்தாபனங்கள், ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். பேராயத்தின் கீழ் செயல்படுகின்ற அத்தனை போதகர்கள், இறை பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இந்த நாட்களிலே ஆராதனை நடத்துவதற்கு காணப்படுகின்ற தடைகளெல்லாம் விரைவாக விலகவும், தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை ஒவ்வொரு மக்களும் இறை மக்களாக, கர்த்தருடைய பணிவிடை ஆட்களாக தொடர்ந்து மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்கள் தேசத்தின் மீது நீட்டப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே அமைதி, சமாதானம், சுகமான வாழ்வுகளை ஆண்டவர் தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுவது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லப்படுகின்ற இறை வார்த்தைக்கு இணங்க ஒவ்வொரு மக்களும் சுகமாய் வாழவும், நன்மையான ஈவுகளை பெற்றுக் கொள்ளவும், ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழவும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் நடைபெற்று கொண்டிருக்கின்றதான இந்த காணொளி காட்சியின் வழியாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற எல்லா இறை மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதற்காக பல நிலைகளிலே உழைக்கின்ற, செயல்படுகின்ற அத்தனை மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. சிறப்பாக மயிலாடி சேகர திருச்சபையினுடைய சபை குழு அங்கத்தினர்கள், திருச்சபையினுடைய இறை மக்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்கின்ற இறை வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. எங்களையும்
கர்த்தருடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புவித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் பாடகர் குழுவினர் சிறப்பு பாடல் பாட, அதைத் தொடர்ந்து கர்த்தருடைய இறை வார்த்தைகளை நாம் கேட்க இருக்கின்றோம். இப்பொழுது சிறப்பு பாடலை நாம் கேட்போம். தந்தை தனைய தூய ஆவியர்க்கு துதிகள். தென்னிந்திய திருச்சபை குமரி பேராயம் ரிங்கல் டௌபே வேதமாணிக்கம் நினைவு மயிலாடி சேகர திருச்சபை மகிழ்வுடன் வழங்கும் உயிர்ப்புக்கு பின்வரும் முதலாம் ஞாயிற்றுக்கிழமையின் தெரு தொழுகை நமது நாடுகளிலும் வீடுகளிலும் பிற மாவட்டங்கள், மாநிலங்கள், மேலை நாடுகளிலும் தனியாக குடும்பங்களாக படித்தும் வேலைகள் பார்த்து கொண்டும் மட்டுமின்றி இந்த காணொளி காட்சிகள் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இறை மக்கள் அனைவருக்கும் நல்ல வல்ல
நன்மை செய்கின்ற நமது நாதன் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வழங்குகின்றோம். செய்தியின் செம்பொருள் கிறிஸ்துவை ஆண்டவராகவும் கடவுளாகவும் உறுதி மொழிதல். Affirmation of Christ as Lord and God. திருமறை பகுதி யோவான் 20:28. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றார். என் ஆண்டவரே என் தேவனே என்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே உலாவிக் கொண்டிருக்கின்றார். உண்மையாகவே இயேசுவை கண்டவர்கள், அவரோடு உயிர்த்தெழுதலில் பங்கு கொண்டவர்கள், உடனிருந்து உரையாற்றியவர்கள் எல்லாரும் ஆண்டவரை கண்டோம், ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவராக எங்கள் முன் தரிசனம் தந்தார், பேசினார் என்றெல்லாம் கூறி களி கூறுகின்றனர். ஆனால் இதுவரையிலும் இந்த பாக்கிய சலாக்கியங்கள் இயேசுவின் சீடர்கள் அனைவருக்கும் கிடைத்திட்டாலும் தோமாவுக்கு மட்டும் கிடைத்திடவில்லை. தோமா எங்கு சென்றாரோ என்று தெரியவில்லை. ஆயினும் இதுவரை சந்தித்த சந்திப்புகளிலே சர்வ வல்லவர் இயேசுவை முகமுகமாய் பார்த்திட இயலாமல் போயிட்டு தோமாவுக்கு. இப்போது மற்ற சீடர்கள் கர்த்தரை கண்டோம், இது 100% உண்மை என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு தோமா சொன்னார், யோவான் 20:25 அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று அடம் பிடிக்கின்றார். கிறிஸ்தவ விசுவாசம் என்பது சில வாழ்க்கை சூழல்களிலே இப்படியும் இருக்கின்றன. மனித வாழ்வுக்கு சுவாசம் எத்தகைய தேவையோ அத்தகைய அவசியமானது விசுவாசம். பெத்தானியா வீட்டிலே, பெத்தானியா குடும்பத்திலே லாசரு மரித்து போனான். இயேசு பெத்தானியா லாசருவின் வீட்டிற்கு வந்துவிட்டார். யோவான் 11:25-26 இயேசு லாசருடைய சகோதரி மார்த்தாளை பார்த்து இப்படி சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் அவன் பிழைப்பான் என்று சொல்கிறார். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். மட்டுமல்ல, கல்லறை எண்டையில் இயேசு கடந்து வருகின்றார். இதை கண்டிட்ட மார்த்தாள் மீண்டும் மீண்டும் இயேசுவுடன் சொல்கிறாள். யோவான் 11:39-40 பார்த்திடலாம். ஆண்டவரே, இப்பொழுது 4 நாட்கள் ஆயிற்றே என்றிடுகின்றாள் மார்த்தாள். 4 நாட்கள் ஆயிற்றே, நாரிடுமே என்று ஆண்டவர் இயேசுவோடு சொன்னபோது மார்த்தாளை பார்த்து மாறுத்தரமாக நம்முடைய மகிமன் இயேசு சொல்கின்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்ப என்று நான் உனக்கு சொல்லவில்லையோ என்று மீண்டும் ஆண்டவர் விசுவாசித்தால் கடவுளின் மகிமையை காண்பாய் என்ற வார்த்தையை தான் மீண்டும் மீண்டும் மார்த்தாளுக்கு நினைப்பூட்டுகின்றார். இங்கே தோமாவின் அவிசுவாசம் 8 நாட்கள் ஆன பின்னும் எல்லாரும் இயேசுவை கண்ட பின்னும் இதுவரையிலும் காண முடியாத ஒரு விரக்தி நிலை.
இங்கே மறுபடியும் 8 நாட்களுக்கு பின்பு அவர்தம் சீடர்கள் வீட்டிற்குள்ளே இருந்தார்கள். அடைபட்ட வீடு, உடைபட்ட உள்ளங்கள், நடைபட்டு கொண்டிருக்கின்ற நிகழ்வு. இந்த நிகழ்விலே வீட்டிற்குள்ளே தோமாவும் அவர்களுடனே இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன. இயேசு வந்து அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றிட்டார். இயேசு வந்து அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லிட்டார். பின்பு அங்கே இருக்கின்ற தோமாவை பார்க்கிறார். நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, விரலை நீட்டி என் காயத்தை பார், கரங்களை நீ விலாவிலே போடு என்று தன் காயங்களை காட்டி நிற்கின்றார். தோமா இதற்கு மாறுத்தரமாக என் ஆண்டவரே, என் தேவனே என்று மீண்டும் மீண்டும் பதறி அவர் உரைக்கின்றார். என் ஆண்டவர், என் தேவன். ஆண்டவர் லார்ட் என்பதின் கிரேக்க சொல் குரியோஸ். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஆண்டவரை குறிப்பிடும் அந்த ஆண்டவரின் ஆற்றல்களையும் ஆளுகையையும் கூறிடுகின்ற வேளையிலே இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே சுய நம்பிக்கையை சார்ந்து தெய்வங்களையும் அரசர்களையும் கும்பிடுகின்ற அல்லது குறிப்பிட்டு சொல்கின்ற இடங்களிலெல்லாம் இந்த குரியோஸ் எனப்பட்ட வார்த்தை அழுத்தம் கொடுக்கப்பட்டது என்பதை அறிவோம். இங்கே தோமா இயேசுவை ஆண்டவரே என்று, கடவுளே, தேவனே, ஆண்டவரே என்று அறிக்கையிடுகின்றார். இது ஒரு நனிச்சிறப்புள்ள அறிக்கை. முதலாவதாக 3 தலையங்கங்களின் கீழ் நாம் சிந்திக்கலாம். முதலாவது தலையங்கம் உடன் வரும் இயேசு. இரண்டாவது தலையங்கம் உடலை காட்டும் இயேசு. மூன்றாவதாக உதவி செய்யும் இயேசு. உடன் வரும் இயேசு, உடலை காட்டும் இயேசு, உதவி செய்யும் இயேசு. முதலாவதாக உடன் வரும் இயேசுவை பார்க்கலாம். யோவான் 20:26 உடைந்த உள்ளத்தோடு தோமா சிந்திக்கிறார். உடனிருந்த சீடர்கள் எல்லாரும் இயேசுவை கண்டார்கள். உயிர்த்தெழுந்த பின்பு அந்த இயேசுவை ஒரு முறை கூட நான் பார்க்கவில்லையே என்ற விரக்தி அடைந்த தோமா இருந்த வீட்டிலே விரைந்து வந்த இயேசு சமூக விலகலிலே பூட்டப்பட்டிருந்த வீட்டின் அறையிலே தங்களுக்கு சாவு வருமோ என கூறி கலங்கியிருந்த சீடர்கள் கூட்டத்திலே ஆண்டவர் வருகின்றார். உடன் வருகை தந்தார் இயேசு என்று பார்க்கின்றோம். ஒருமுறை நாடெங்கும் பரவிய கொள்ளை நோய், மருந்துகளினால் மாற்ற முடியாத அந்த கொள்ளை நோய் மக்களை வாரிக்கொண்டு சென்ற ஒரு காலகட்டத்தை நாம் முன்னோர்களின் காலத்தில் அறிந்து கொள்கின்றோம். இந்த கொள்ளை நோய்களை மாற்றிட அனைத்து மக்களையும் வாட்டி வதைத்த கூட்டத்திலே மயிலாடி மக்களையும் வாட்டி வதைத்து ஆட்டி அசைத்தது இந்த நோய். ஊரடங்கும் அழுகுரல்கள், உயிருக்கு பயந்த மக்கள் வீடுகளை பூட்டிக்கொண்டு மரண பள்ளத்தாக்கில் காணப்பட்டிட்ட ஒரு காலம். இக்கொடிய காலச்சூழல்களில் தான் மயிலாடி திருச்சபையின் பெரியோர்கள், இறையடியவர்கள், முன்னோர்கள் எல்லாரும் இம்மக்களுடைய பயத்தை மாற்றுவதற்கு, உயிர்த்தெழுந்த இயேசுவில் ஆண்டவர் என்பதை காட்டுவதற்கு, அவரால் மட்டும் விடுதலை கிடைத்திடும் என்று சொல்கின்ற அந்த காரணத்தினால் எல்லாரும் இரவு நேரங்களிலே பயத்தில் இருந்த மக்களுக்கு அச்சத்தை போக்கிட அரைக்கலாம்பு என்று சொல்கின்ற மண்ணெண்ணெய் விளக்குகளையும் கரங்களில் எடுத்துக்கொண்டு உயிர்த்தெழுந்த இயேசுவின் பெயரிலே பிறப்பு பாடல்கள், சிறப்பு பாடல்கள், ஏன் உயிர்ப்பு பாடல்கள் எல்லாம் பாடி
அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி வீதியெங்கும் தெருவெங்கும் வீடு வீடாக விடிய விடிய பாடல் பாடி ஜெபித்து கொண்டு வந்துட்டனர். பூட்டப்பட்ட அறை வீட்டினுள் இருக்கின்ற மக்கள் எல்லாம் இப்பொழுது இந்த வார்த்தைகளை ஜெபத்தை எல்லாம் பாடல்களை கேட்டு ஆறுதல் பெற்றார்கள். எங்களுக்கும் இந்த ஆண்டவர் உயிர் தருவார், உயர்வு தருவார் என்ற நம்பிக்கையில், அவரும் எங்கள் மத்தியிலே கடந்து வருவார் என்ற நம்பிக்கையில் நிலைத்தார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு உருக்குலைந்த மக்களுக்கு உடன் வந்து உயிர் கொடுத்து காட்சியை கண்கூடாக இன்றும் என்றும் அன்றும் சான்றுகளாக நாம் கண்டிடலாம். மக்கள் களி கூர்ந்தனர். இத்தகைய இறைப்பணி ஆண்டுதோறும் மயிலாடியில் நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே தொடர்ந்து 41 நாட்கள் நடைபெறுவது அற்புதம், அதிசயம், ஆச்சரியம், ஆண்டவருடைய அனாதி கிருபை. இன்றைய நாட்களில் உலகமெங்கும் பரவி வரும் கொரோனா தொற்றின் கோர தாண்டவத்தினால் மக்கள் எல்லாரும் சமூக விலகல் என்ற நிலையில் வீடுகளிலே அடைபட்டுள்ளனர். உயிர் பலிகள் வராமல் தடைபட்டிருக்கின்றன. வீடுகளுக்குள்ளே கடவுளை நோக்கி மன்றாடி கண்ணீரின் பள்ளத்தாக்குகளில் கலங்கி கிடக்கின்ற மக்கள் இன்று நாம் எல்லா நாடுகளிலும் கண்டிடலாம். திண்டுக்கல்லை சார்ந்த அருள் திரு சபரிமுத்து ஐயர் அவர்கள் ஆயர் இயற்றிய பாடல் நமது கீர்த்தனை பாடல் புத்தகத்திலே 307வது பாடலாக பதிவு செய்திட பார்த்திடலாம். அவர் பாடுகின்ற பாடலிலே 4வது சரணத்தில் துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம், துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம் நீ அன்பதாய் சேர்ந்தால் அணை துணை காப்பார், ஆசை கொள் நீ மனமே. அன்பதாய் சேர்ந்தால் அணை துணை காப்பார், ஆசை கொள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுர மாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் திருச்சபை ஆனோரே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம், பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம், அதை பிடித்து கொண்டால் தான் பேரின்ப வாழ்வை பெறுவாய் நீ மனமே. எபிரேய கவிஞன் தாவீது சங்கீதம் 23:4 அவர் ஒரு எபிரேய கவிதை எழுதி பாடுகின்றார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூடவே இருக்கு, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்கின்றார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவரீர் கடவுள் என்னோடு கூடவே இருக்கிறார். ஆண்டவர் கொடிய கரடியும் கர்ச்சிக்கும் சிங்கமும் சீறிப்பாய்ந்த வேளைகளிலே கொண்டிட வந்த விலங்குகளை கொன்றிட்டு தாவீது இந்த திருக்காட்சியிலே தான் தாவீது உறுதியாக தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பணம் பண்ணுகின்றார். காரணம், கடவுளும் ஆண்டவர் தாவீதுடன் கூடவே இருந்துள்ளார். கொடிய கரோனாவும் கொன்றிட ஆற்றல் கொண்ட என்ற நிலை மாறி அந்த கொரோனாவையும் கொன்றிட வல்லமை கொண்ட ஒரு ஆண்டவர் மக்களுக்கு உயிர் வாழ்வை கொடுக்க
அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உடன் வர வேண்டும், உடனே வர வேண்டும் என்று நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோமாக. ஆகவே சிங்கக்கவியில் தானியேலை போட்ட போதும் சிங்கங்கள் கர்ச்சிக்கின்ற நிலையிலே வந்தபோது தன்னை காப்பாற்றுவது யார் என்ற நிலை ஏற்பட்ட வேளையிலே இந்த தானியேல் கடவுளை வேண்டினான். கடவுள் கடந்து வந்து, ஆண்டவர் வந்து உடன் வருந்து அந்த இடத்திலே சிங்கங்களின் வாய்களை கட்டினார். இத்தனை வீரியம் கொண்ட காரியம் செய்கின்ற, பொல்லாத கிரியைகளை வாய்க்கட்டச் செய்கின்ற, அடித்து கொன்று வென்று செயல்படுகின்ற கடவுள் நம் மத்தியில் வருகின்றார். இப்பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உடன் வரும் இயேசு. இரண்டாவதாக உடலை காட்டும் இயேசு. யோவான் 20:27 படித்திடலாம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டு, என் கைகளை பார். நீ உன் விரலை இங்கே நீட்டு, என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு தோமாவே என்றிட்டார். தோமாவின் விருப்பம் இறை நிறைவேறிவிட்டதால் என்னமோ அன்று தன்னுடைய விரலை அவன் நீட்டவில்லை. தன்னுடைய கைகளை ஆண்டவருடைய காயங்களில் போட்டிட அவன் துணியவில்லை. அவன் தனது கைகளை இயேசுவின் விழாவில் போட்டிட விரும்பாமல், அவர் இயேசுதான், இவர் இயேசுதான், இவருடைய உடலை நான் கண்டுவிட்டேன், உறுதியாகி கொண்டேன், என் தேவனே, என் ஆண்டவரே என அவனது வாய் முணுமுணுத்தது. உடலை காட்டி நின்ற இயேசு உடனடியாக தோமாவுக்கு ஒரு பாடம் புகட்டுகிறார். என்ன பாடம்? தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், என் உடலை காணாதிருந்தும் விசுவாசிக்கிற மக்கள் இந்த உலகில் பாக்கியவான்கள் என்றிட்டார். இங்கே இவர் இயேசுவின் 12 சீடர்களில் தோமா திதிமு எனப்படுகின்ற தோமா என அழைக்கப்பட்டான். அச்சம் நிறைந்த குணாதிசயம் கொண்டவன் தோமா. சாவுக்கு அஞ்சி விலகி ஓடும் சந்தர்ப்பம் பார்க்கின்ற தோமா. ஒருமுறை யோவான் 11:16 மரித்த லாசருவின் வீட்டிற்கு போவோம், யூதேயாவுக்கு நாம் செல்ல வேண்டும் என்று யோர்தானின் இக்கரையில் நின்று பேசின ஆண்டவர் அக்கறைக்கு செல்ல ஆயத்தப்பட்ட போது, சுவாமி, நமக்கு இது வேண்டாம். சில நாட்களுக்கு முன் யூதர்கள் நம்மை கல்லறிந்து கொலை செய்ய கங்கணம் கட்டினார்கள், வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் ஆண்டவரையோடு வலியுறுத்துகின்றான், பிதற்றுகின்றான். மரித்து 4 நாளான லாசருடைய பெத்தானியா வீட்டுக்கு ஆண்டவர் வந்து லாசருவுக்கு உயிர் கொடுத்து லாசருடைய குடும்பத்தை வாழ வைத்திட்டார். இந்த காட்சியை கண்ட பின்னும் தோமா இதையெல்லாம் மறந்துவிட்டு, உயிர்த்தெழுந்த இயேசு உடலால் வந்து காயங்களை காட்டினால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லிவிட்டானே. இதனால் தான் ஆண்டவர் இந்த சந்தேக மனிதனுக்கு மீண்டும் தன்னை சந்திக்கின்ற ஒரு நிலையை கொடுக்கின்றார். இயேசுவின் உடலை கண்ட தோமாவின் வாழ்வில் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை தளிர் கொண்டது என்று கண்டிடலாம். அப்போஸ்தலர் 2:22 பேதுரு குறிப்பிடுகிறார், நீங்கள் அறிந்திருக்கிறபடி இயேசுவை கொண்டு கடவுள் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று குறிப்பிடுகின்றார். ஒரு முறை மேலை நாட்டிலே பிரபலமான மருத்துவமனை ஒன்று தொடங்கப்பட்டது. மருத்துவமனையின் நுழைவாயிலிலே பெயர் பலகை ஒன்றுடன் இன்னொரு படம் அங்கே வரையப்பட்டு தொங்க விடப்பட்டதை அது வழியாய் சென்று வந்த மக்கள் எல்லாம் கண்டிட்டனர். ஆகவே ஒருவர் வந்து பிரிதொரு மனிதரோடு பேசுகின்றார், ஐயையோ, இது என்ன மருத்துவமனை? இங்கே என்னென்ன சிகிச்சைகள் செய்யப்படுகின்றன? இப்படி காயங்கள் எல்லாம் நிறைந்த ஒரு படத்தை பார்க்கின்றோம், என்ன விந்தை என்று கேட்டிட்டவுடனே அருகில் நின்றவர் சொன்னார், அந்த வரைபடம் உடலெல்லாம் காயங்கள், விழாவில் ஈட்டி குத்தப்பட்டது தான்,
சிரசில் முட்காயங்கள், கரங்களிலே ஆணிகள் கடாவப்பட்ட அந்த அவர் இயேசு. ஆகவே இப்படிப்பட்ட ஈட்டியால் கத்தியால் குத்தப்பட்ட விழா காயங்கள், முட்களால் அடிக்கப்பட்ட சிரசு காயங்கள், உடம்பெல்லாம் சரமரையாய் அடிக்கப்பட்ட அந்த கசையடி காயங்கள், இது என்ன கரங்களிலெல்லாம் ஆணிகள் கடாவிய போது வருமே காயம், இவைகளை கூட மாற்ற வல்லமையுள்ள, ஆற்ற வல்லமையுள்ள, தேற்ற வல்லமையுள்ள ஒரு இயேசு இங்கே காயம் கட்டுகின்றவராய் செயல்படுகிறார். இதற்கு விளம்பரம் தான் இந்த படம் என்று காட்டி சொன்னாராம் அந்த பெரியவர். இத்தகைய காயங்கள் முற்றிலும் குணமாக்கப்படும் அதோ என்று சொல்லி ஆண்டவரை சுட்டி காட்டுகின்றார். கீலேயாத்தின் ரணவைத்தியராகிய ஆண்டவர் தம் காயங்களை கட்டுகிற கடவுள், பிறர் காயங்களை கட்டுகிற கடவுள் தன்னுடைய காயங்களை காட்டுகின்றார். ஏசாயா 53 யூதா என் சிதைந்து போன சிறு நாடு, அந்த நாட்டு மக்களுக்கு ஏசாயா சொல்கின்ற வார்த்தை, ஏசாயா என்றாலே கர்த்தரின் ரட்சிப்பு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகின்றோம். அருப்புக்கோட்டையை சேர்ந்த ஒய் ஞானமணி என்று சொல்கின்ற இறையடியவர் கீர்த்தனை 309 ஒரு பாடலை இத்தகைய சூழல் வந்தபோது பாடுகின்றார். அது என்ன பாடல்? கவலையில் ஆறுதலும் கங்குலிலஞ்சோதியும், கவலையில் ஆறுதலும் கங்குலிலஞ்சோதியும், கஷ்ட நோய் பாடுக்கையிலே கைகண்ட ஔஷதமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீகும் உலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, போதக பிதாவும் என் போக்கினில் வரத்தினில், போதக பிதாவும் என் போக்கினில் வரத்தினில், ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீகும் உலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இங்கே உயிர்த்தெழுந்த இயேசு தம் உடன் நடந்த சீடன் தோமாவுக்கு தன் உடைந்து போன உடலை காட்டி சந்தேகத்தை மாற்றி விசுவாசத்தை ஊற்றி ஒரு புதிய பார்வையை கொடுக்கிறார் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒன்றாவதாக உடன் வரும் இயேசு, உடலை காட்டும் இயேசு. மூன்றாவதாக உதவி செய்யும் இயேசு. யோவான் 21:2 சீமோன் பேதுரு, திதிமு என்னப்பட்ட தோமாவும், கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரனாகிய நாத்தான் வேல், சபதேயுவின் குமாரனும் அவருடைய சீடர்கள் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 3ஆம் முறையாக சீடர்களை தேடிச் சென்று உதவி செய்கிறார். உதவி செய்து இதுவரையிலும் உலகிலே நடை தொடர்ந்து உதவி செய்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்னும் அவருடைய குணாதிசயம் உதவி செய்ய வேண்டும், எப்படி என் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உத்வேகத்திலே அவர் உதவி செய்ய துணிந்து விட்டார். இங்கேயும் உதவி செய்யும் கடவுளாய் வந்து விட்டார். இந்நிகழ்வை இயேசுவின் அன்பின் சீடன் யோவான் தனது நூலில் மிக அழகாக பதிவு செய்திருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது திதிமு என்னப்பட்ட தோமாவும் உடன் இருந்தார் என்று நாம் படித்துட்டோம், பார்க்கின்றோம். இங்கே இயேசுவின் சீடர்கள் கலிலேயாவுக்கு விரைந்தனர். எல்லாரும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு வந்துவிட்டனர். பேதுரு சொல்கிறார், நான் மீன்பிடிக்கப் போகிறேன். எல்லாரும் சொல்கின்றனர், நாங்களும் மீன்பிடிக்க வருகின்றோம். ஆகவே தொடர்ந்து சுமார் 3.5 ஆண்டுகளாய் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த
அந்த வலைகளை மீண்டும் எடுத்துக்கொண்டு எல்லாரும் பேதுருவை பின்தொடர்ந்து வலைகளை எடுத்து மீன் பிடிக்க படகில் ஏறி செல்கின்றனர். பழைய தொழிலாகிய மீன்பிடி தொழிலை மீண்டும் மீண்டும் ஆரம்பித்து விட்டனர். இரவு பூராவும் வலைகளை வீசி பாடுபட்டனர். ஒன்றும் அகப்படவில்லை. விடியற்காலை வேளை வந்துவிட்டது. இயேசு கரையிலே நின்றார். சீடர்களை பார்த்து, பிள்ளைகளே, புசிப்பதற்கு ஏதேனும் உங்களிடம் உண்டா என்றார். சீடர்களின் பதில் என்ன? ஒன்றும் அகப்படவில்லை, ஒன்றும் இல்லை. வறுமை, வெறுமை, சிறுமை, இப்படிப்பட்ட வாழ்வினூடே உழைக்கின்றார்கள் சீடர்கள். அதுவும் இரவு பூராவும் உழைத்தும் ஒரு பயனும் இல்லை. தோமாவும் ஆண்டவரோடு முணுமுணுக்கிறான், மனதில் கூறுகிறார், ஒன்றும் எங்களிடம் இல்லை. இயேசு ஒன்றும் இல்லாத வாழ்க்கை சூழலிலே தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உதவிக்கரம் நீட்டி இப்போது வருகிறார். யோவான் 21:6 நீங்கள் படகுக்கு வலப்புறமாய் வலைகளை வீசுங்கள், வலையை படகுக்கு வலப்புறமாய் வீசுங்கள் என்றார். வீசினர். ஆண்டவர் பேசியதை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்தனர் இவர்கள். திரளான மீன்கள். பேதுரு மீன்களை எண்ணி பார்க்கின்றோம். இதுவரையிலும் சிறு மீன் கூட கிடைக்கவில்லை, ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. இப்பொழுது ஒவ்வொரு மீன்களும் ஒரு மீன்களாய் மொத்தம் 153 மீன்கள் வலையிலே சிக்கிய மீன்களை பிடித்து கொண்டார். சிதைந்து போகவில்லை வலைகள். இன்னும் வேலை செய்வதற்கு வலைகள் பலமாயிருக்கின்றது. வலை கிளியவில்லை. என்ன சந்தோஷம், என்ன சம்பூர்ணம், என்ன சமாதானம், என்ன சௌக்கியம். உதவி செய்யும் இயேசு உயிர்த்தெழுந்தவராய் மீண்டும் தனது உதவிக்கரங்களை இங்கே நீட்டுகிறார். யோவான் 21:12 வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் அழைக்கின்றார். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து களைத்திருந்த தம் சீடர்களுக்கு அப்படியே தம் கரங்களால் கொடுக்கின்றார். கலிலேயா கடற்கரையிலே ஒரு அருமையான காலை சிற்றுண்டி. களைப்புடன் இருந்த சீடர்கள் களைப்பு மாறி இளைப்பு ஆறுதல் பெற்று களிப்புறுவதற்கு என்று இந்த காலை சிற்றுண்டி, மீனும் அப்பம், கரி நெருப்பிலிட்ட மீன் துண்டங்கள், அப்பங்களை ஆண்டவர் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கிறார். சந்தேகம் கொண்ட தோமா இயேசுவை சந்தித்த பின்பு அவன் இப்பொழுது சந்தேகம் கொண்டவில்லை. இது மீன் தான், இது அப்பம்தான், இது அப்பா இயேசு தான், அவர் தான் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு போஷித்த அதே கடவுள் தான் இங்கே வந்திருக்கிறார், உதவி செய்கிறார் என்று சொல்லி தோமா மிக மகிழ்வு கொண்டார். இந்த தோமா தான் இந்தியாவை பற்றி கேள்விப்படுகின்றார். கிறிஸ்துவுக்கு பின் 49ஆம் ஆண்டிலே காந்தாரம் பஞ்சாப் மன்னன் குந்தபோரஸ் ஆட்சியின் காலகட்டத்திலே அங்கே ஒரு நல்ல கட்டட வல்லுநராக செயல்பட்டிருக்கின்றார். அரசனுக்கு கீழாக அரண்மனை வேலை வாய்ப்புகள், சிறந்த சிற்பி என்ற காரணத்தினால் அரசன் கட்டிடக் கலைஞராக இவரை பயன்படுத்தி வருகிறார். ஒரு முறை அந்த குந்தபோரசின் புதல்வன் அரசகுமாரன் காட் என்பவனை இந்த தோமா மரித்த பின்னும் உயிருடன் எழுப்புகின்றான். காரணம் ஏனென்றால் உயிருடன் வந்து உதவிக்கரம் நீட்டுகின்ற இயேசுவின் கிரியைகள் இங்கேயும் உண்டு என்பதை நிச்சயமாய் நம்பினான். இப்பொழுது அவனுக்கு சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த குந்தபேரஸ் தன் புதல்வனுக்கு உயிர் கொடுத்த உன்னதர் இயேசுவை தோமாவின் மூலமாய் கண்டு கொண்டான். இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஊழியத்துக்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து விட்டான். கடவுள் உதவி செய்கிறார், ஆண்டவர் உதவி செய்கிறார். வியாதியிலே, வறுமையிலே, தனிமையிலே, தாகம் பசியிலே, இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கின்ற மக்களுக்கு ஆண்டவர் உதவிக்கரம் நீட்டுகின்ற இயேசு அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு சொன்னார், அன்று தோமாவே, கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும் காணாமல் விசுவாசிப்பது மேல். எல்பர்ட் குப்பர் என்ற ஒரு இறையியல்
அறிஞர் இப்படி கூறினார், ஒரு அவுன்ஸ் விசுவாசம் ஒரு டன் அறிவை விட உயர்ந்தது என்று சொல்கிறார். ஒரு அவுன்ஸ் விசுவாசம் ஒரு டன் அறிவை விட கூடுதல் என்று சொல்கின்றார். இந்த உலகிலே நமக்கு அறிவு உண்டு, இயேசுவை பற்றிய அறிவு உண்டு. ஆனால் இயேசுவை பற்றிய விசுவாசம் அதிகம் வேண்டும். இந்த மலையை பார்த்து நீ விசுவாசத்தோடு சமுத்திரத்தில் சாய்ந்து போய் என்று சொன்னால் போகும், கடுகளவு விசுவாசம். கடலிலே மலையை பார்த்து போ என்று சொன்னால் மரம் மட்டுமல்ல மலையும் கூட அப்படியே சமுத்திரத்தின் ஆழ்கடலில் சென்று சேரும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். தொடக்க கால திருச்சபைக்கு பவுலடிகளார் கடிதம் எழுதுகின்ற வேளையிலே எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. இந்த தோமா உடன் வருகின்ற உதவி செய்கின்ற உதவிக்கரம் நீட்டுகின்ற இயேசுவை காட்டிய தோமா கிறிஸ்துவுக்கு பின் 52 மலபார் கடற்கரையில் கிரங்கனூரில் வந்து இறங்குகின்றார். பாலூர், கிரங்கனூர், பாரூர், கொக்கமங்கலம், காயல், நீரானம், கொல்லம் ஆகிய 7 சபைகளை ஸ்தாபித்தார். இந்த கொல்லம் திருச்சபையிலே அவர் ஸ்தாபித்த சபையிலே இன்று கூட இப்போது நாம் சென்றாலும் அங்கே பாடல் பாடி பாடி கடவுளைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற காட்சிகளை நாம் கண்டிடலாம். சென்னைக்கு வருகின்றார், மயிலாப்பூரில் இறைப்பணி ஆற்றுகின்றார். சின்ன மலையில் ஜபிக்கும் போது பூசாரிகளில் ஒருவன் அவரை எட்டி ஈட்டியால் குத்தி அவனை காயப்படுத்தி விட்டான். அங்கிருந்து மெல்ல மெல்ல ஊர்ந்து 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 நகர்ந்து அவர் பெரிய மலைக்கு சென்றார். பெரிய மலையில் நாட்டியிருந்த கற்சிலுவையை கண்டு அதை அப்படியே தழுவியவாறு கிறிஸ்துவுக்கு பின் 72 ஜூலை 3 அவர் இறந்து விட்டார். அவருடைய சீஷர்கள் அவர் உடலை எடுத்து மயிலாப்பூரில் தோமா கட்டிய ஆலயத்தில் இருந்த அந்த கல்லறையிலே அருமையாக வைத்தனர். இயேசுவை பார்த்து, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார் தோமா. உடன் வரும் இயேசு, உடலை காட்டும் இயேசு, உதவி செய்யும் இயேசு. இந்த இயேசுவை கண்டு கொண்டார், அறிந்தார், தன் வாழ்க்கையிலே அனுபவித்தார், அதை அடுத்தவர்களுக்கும் அறியச் செய்தார். முனைவர் அருள்திரு தயானந்தன் பிரான்சிஸ் அன்பவர் அரசரடி இறையியல் கல்லூரியில் ஒரு பிரபலமான இறையியல் நிபுணர். அவர் இந்த காட்சிகளை கண்டு எழுதுகின்ற பாடலிலே, இன்னல் தூய பிணிவாதையில் ஈன என்னை தாக்கும் வேளையில், இன்னல் தூய பிணிவாதையில் ஈன என்னை தாக்கும் வேளையில், துன்பம் களைந்தே துயரம் ஒளிந்தே, துன்பம் களைந்தே துயரம் ஒளிந்தே, நான் தூயன் பாதையில் ஊண்டே, அவர் தூய சிலுவை சுமப்பே நீ, அவர் தூய சிலுவை சுமப்பே நீ, மலைமா நதியோ மிகுவாள் கடலோ மருள் சூழும் பானக வனமோ, எங்கும் மீட்பர் சிலுவை சுமப்பே நீ, எங்கும் மீட்பர் சிலுவை சுமப்பே நீ, மலைமா நதியோ. உடன் வரும் இயேசு, உடலை காட்டும் இயேசு, உதவி செய்யும் இயேசு. இந்த இயேசுவை அன்று மட்டுமல்ல, தொன்று தொட்டு மட்டுமல்ல, தொடர்ந்து இன்றும் என்றும் என்றென்றும் அறிவோம், ஆராதிப்போம், அறிவிப்போம், ஆசீர் வரங்களை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை நடத்துவாராக. ஆம். இறை வார்த்தைகளை கேட்டதான நாம்
நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் இருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். ஆராதனையின் நிறைவாக நாம் யாவரும் இணைந்து 177வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். கீர்த்தனை பாடலன் 177. ஆமேன் அல்லேலூயா. மகத்துவ தம்பராபரா. ஆமேன் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அனந்த ஸ்தோத்திரா. 177வது கீர்த்தனை பாடல் நாம் இணைந்து ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனை வேளைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகின்றோம்.
கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் வாஞ்சையோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற தருணங்களை கர்த்தர் எங்களுக்கு தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். இறை செய்திகளை கேட்டு இறை வார்த்தைகளுக்கு எங்களுடைய வாழ்வை அர்ப்பணிப்பதற்கு ஆண்டவர் கிருபை புரிந்தீர். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றோம். கர்த்தாவே, தோமாவினுடைய விசுவாச வாழ்வை நாங்கள் இந்த நாளிலே சிந்தித்த பொழுது, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லுகின்ற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்ட விசுவாச வார்த்தை எங்களுடைய வாழ்விலும் செயல்படத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்கின்றபடியினால் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, கடினமான இந்த காலங்களிலே தங்களுடைய உயிரையும் தங்களுடைய நேரங்களையும் சமூகம் சார்ந்த பலவிதமான பணிவிடைகளுக்காக செலவு செய்கின்றதான தூய்மை பணியாளர்கள், பாதுகாப்புத்துறை சார்ந்து பணிவிடை புரிகின்றவர்கள், மருத்துவத்துறை சார்ந்து பணிபுரிகின்ற தம்முடையவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். தம்முடையவர்களுக்கும் இறை ஆற்றலை ஆண்டவர் தாராளமாய் தந்துருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வாழுகின்ற உலகத்திலே இறை நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தம்முடையவர்களையும் ஆண்டவர் தம்முடைய செட்டைகளின் மறைவிலை காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேசத்திலே காணப்படுகின்ற கடினங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு நாங்கள் எல்லாரும் மனமகிழ்ச்சியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்களுடைய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றவும் ஆண்டவர் திறந்த வாசலை விரைவாக எங்களுக்கு தந்துருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேசத்திலே அமைதி சமாதானத்தை தாரும். நாங்களும் இந்த உலகத்திலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ கிருபை செய்யும். எங்கள் எல்லாரையும் கர்த்தருடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த வாரம் வருகின்ற ஒரு வார காலம் முழுவதும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தம்முடைய செட்டைகளின் மறைவிலே எங்களை பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவராகிய தேற்றரவாளரின் திருவுறவும் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நம் எல்லாரோடும் நின்று நிலவுவதாக. கர்த்தர் உங்களோடு கூடவே இருப்பாராக. எல்லாரும் சமாதானத்தோடு இருப்பிடங்களுக்கு சென்றே வாருங்கள்.